சூப்பர் டேஸ்டியான சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி ஈஸி அண்ட் டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே சளிச்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். லம்ஸ் வராமல் ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது சளிச்சு வச்சதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பண்ணுறது 1/2 kg சாக்லேட் ஸ்பஞ்சு தான். அதோட டீட்டெயில்ஸ், இன்க்ரீடியன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக்ஸில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ளஃபி அண்ட் ஃபோமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவுடர் சுகரை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி அப்படியே திக் க்ரீம் மாதிரி வரும். பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு லைட் க்ரீம் கலர் கிடைக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 3 பேட்சாக ஆட் பண்ணணும். அதே டைமில் மில்கையும் 2 பேட்சஸாக மிடில் ஆட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது மிக்சிங் ஈஸியாகும், லம்ஸ் வராது, பேட்டரும் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் 6 inch கேக் டின் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். பேட்டரை அதில் போர் பண்ணுங்க. ஓடிஜியில் 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்க. அப்புறம் சேம் 180 டிகிரிஸில் 20 to 25 minutes பேக் பண்ணுங்க. உங்கள் சாஃப்ட், மாய்ஸ்ட் அண்ட் சூப்பர் டேஸ்டியான சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.